இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லப்போவது, எங்களுடைய இந்த உடல் எலும்பை பற்றி. இந்த எலும்புக்கு வல்லமை உண்டு, மகிமை உண்டு. அதை பற்றி தான் சொல்லப் போகிறேன். அதற்கு முதல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சினிமா படம் ஏழாம் அறிவு என்று சொல்லி, அந்த ஏழாம் அறிவு படத்தில் போதி தர்மன் என்று ஒரு மனிதர் வருகிறார். அவர் சகல கலையும் கற்று பல வியாதிக்கு மருந்தும் அவருக்கு தெரியும். அவர் சீனா தேசத்துக்கு போயிருந்தார். போனபோது அங்கு வியாதி வந்து, கொடிய வியாதி வந்து அந்த சீனா சனங்கள் இறந்த நேரம் இவர் அவர்களுக்கு மருந்து கொடுத்து அவர்களுடைய வியாதியை சுகப்படுத்தினார். அதைவிட அவருக்கு பல வித்தைகள் தெரியும். இப்படியாக பல வித்தைகளை அவர்களுக்கு அந்த சீன தேசத்தார் சீன மக்களுக்கு பழக்கி கொடுத்து சில வருடம் அங்கிருந்தார். இருந்தும் அவர்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்து அவர் இந்தியா தேசத்துக்கு போவதற்காக வெளிக்கிட்ட நேரம் இந்த சீன பெரியவர்கள் அவருடைய அந்த வல்லமையை, மகத்துவத்தை அறிந்து அவர் அங்கு போகக்கூடாது, அவருடைய உடல் சீனா தேசத்தில் தான் அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி அவருக்கு விஷம் கொடுத்து அவரை கொன்று விட்டார்கள். கொண்டது மட்டுமில்ல, அவருடைய உடலை சீனாவிலே அடக்கம் பண்ணி விட்டார்கள். அப்போ இந்த சீனர்களுக்கு தெரிந்திருந்தது இவருடைய அந்த உடலின், அந்த எலும்பின், அந்த பிணத்தின் வல்லமை. அதனால் அவர்கள் தங்களுடைய நாட்டிலே அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி அங்கே அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்று சொன்னால், இவர் கடவுளுடைய வல்லமையை பெற்றவர், இவருக்கு சகல வித்தையும் தெரிந்திருந்தது. அப்போது இவர் அவற்றை உடலை அங்கு அடக்கம் பண்ணினால் அந்த உடல் இருக்கும்போது அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால் தான் அவரை அங்கே அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அதுதான் அந்த மனிதனுடைய உடல் வல்லமை என்று சொன்னேன். இது அவருக்கு மட்டுமில்ல, எங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த வல்லமை உண்டு. அது ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கையை வைத்துத்தான் அந்த வல்லமை புறப்படுகிறது. அதனால் நாங்கள் எப்போதும் தேவ வல்லமையோடு இருக்க வேண்டும், தேவ கிருபையோடு இருக்க வேண்டும். எந்த நேரமும் நாங்கள் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது அந்த வல்லமை எங்களுக்குள்ள வருகின்றது. இல்லை, இதை விட்டு நாங்கள் குடித்து வரித்து தேவனோடு உறவோடு இல்லாமல் இருந்தால் எங்களுக்குள்ள அந்த தேவ கிருபை, அந்த வல்லமை வராது. அதான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கின்றது, உன் இருதயத்தை சகல காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து நீர் விட்டு புறப்படுதுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். எனவே தான் நாங்கள் அந்த தேவ கிருபையோடு எப்போதும் இருக்கணும், தேவ தொடர்போடு இருக்க வேண்டும். அதுதான் நான் முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தான், வயது போனவர்களுக்காக சொல்லி. இந்த வயது சென்றவர்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது
அவர்கள் அந்த தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். வீட்டில் இருந்து நாடகம் படங்கள் பார்த்து சும்மா பொழுதுபோக்கு கழித்து ஊர்க்கதைகள் கதைத்து இருந்தால் தேவனுடைய ஐக்கியம் விட்டு போய்விடும். இவர்கள் மரிக்கும்போது இவர்களிடம் வல்லமை இருக்காது. ஆனால் இந்த வயது சென்றவர்கள்னு சொல்வதை விட இளம் ஆக்களுக்கும் இது இவர்களோடும் தேவன் இருப்பார். அந்த தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது அப்போது இவர்கள் வீட்டில் இருக்கும்போது தேவனோடு தொடர்பில் இருக்கும்போது இவர்களுக்குள்ள அந்த தேவனுடைய வல்லமை வருகின்றது. அப்படி இருந்து இவர்கள் இறக்கும்போது இவர்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இவர்களுக்குள்ள வல்லமை இருக்கின்றது. இவர்கள் இறந்து இவர்களை அந்த ஊரில் அடக்கம் பண்ணினால் இவர்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை இவர்களுடைய அந்த ஊரில் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த நாட்டுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். இதோடு உங்களுக்கு பைபிளிலிருந்து 3 ஆதாரம் வாசித்து காட்டுகிறேன். அதிலேயும் 4 சந்ததி. ஆபிரகாம், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு என்று சொல்லி இது அந்த ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோப்பு, யாக்கோப்போட மகன் யோசேப்பு. இவர்கள் 4 பேரையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணினார்கள். அதாவது இந்த ஆபிரகாம் இஸ்ரவேலில் கானான் தேசத்தில் வாழ்ந்தவர். வாழும்போது தன்னுடைய மனைவி இறந்து விட்டுன்னு சொல்லி அவருக்காக ஒரு மலையை வாங்குகிறார். விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிறார். வாங்கி அந்த மலையில் கீழுக்கு குகை மாதிரி இருந்தது. அந்த குகைக்குள்ள தான் இந்த சாராள் என்ற தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுறார். அதன் பிறகு அவர் இறக்கிறார். 175 வருடம் ஏதோ வாழ்ந்து அவரை இறக்கும்போது அவரையும் அங்கே தான் அடக்கம் பண்ணினார்கள். அதற்கு பிறகு அவருடைய மகன் ஈசாக்கு, அவரையும் அதுக்குள்ள தான் அடக்கம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு யாக்கோப்பு, அவரையும் நான் வாசித்து காட்டுறேன் அந்த வசனத்தை, அவரையும் அங்கு அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் உயிரோடு இருந்த போதே அவரை மகனிடம் சொல்லியிருந்தார். மகன் அதே மாதிரி கொண்டு போய் அவரை அதுக்குள் அடக்கம் பண்ணினார். அதே மாதிரி அந்த மகனும் அப்படித்தான். அந்த மகனும் எகிப்து தேசத்தில் வாழ்ந்தார். அதாவது இவர்கள் இஸ்ரவேலில் பஞ்சம் வந்தபோது தான் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போனார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து பல வருடம் இருந்தார்கள். 430 வருடம் அங்கு அடிமையாக இருந்தார்கள். இருந்து அங்கு இறந்து விட்டார். இறப்பதற்கு முதல் அவர் சொல்லியிருந்தவர், தன்னுடைய உடலையும் என்னுடைய பிதாக்களை அடக்கம் பண்ண இடத்திலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதினால் இவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகும்போது அவற்றை உடலையும் எடுத்து சென்றார்கள். அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அதுதான் அந்த மோசே செங்கடலை பிளந்து வந்த வரலாறு. அப்போ அந்த வந்த சனங்கள் அவருடைய உடலையும் எடுத்து வந்தார்கள். அவரையும் அங்கே அடக்கம் பண்ணினார்கள். அதுதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம். ஆபிரகாமோடு தேவன் பேசினார், அவருடைய மகனோடு பேசினார், அடுத்த மகனோடு பேசினார். இப்படி 4 சந்ததியோடு தொடர்ந்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பேசினபடினால் அவர்களுக்குள் அந்த வல்லமை இருந்தது. அந்த வல்லமை நிமித்தம் இவர்களுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அதனால் அவர்கள் அங்கு அடக்கம் பண்ணி சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தில் கானான் தேசத்தில் இவர்களை அடக்கம் பண்ணி இருக்கின்றது. நான் சொல்லியிருந்தேன் பைபிள்லேருந்து 3 ஆதாரம் வாசித்து காட்டுறேன்னு சொல்லி அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன்.
இதோ அந்த வசனம் பைபிளில் உங்களுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால் 485வது பக்கம் 2 ராஜாக்கள் 13:21 அதிகாரம் 13ல் 21வது அதிகாரம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்தது. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இது ஒரு ஆதார வசனம். இவர் எலிசான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி. இவர் பல அற்புதங்களை செய்தார் அவர் உயிரோடு இருக்கும்போது. அதுக்கு பிறகு இவர் வயது சென்று இறந்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணியிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக ஒரு இறந்த உடலை கொண்டு வந்தார்கள். வந்து அதில் போட்டார்கள். வீசின போது அவற்றை கல்லறையில் வீசின போது அவருடைய உடல் எலும்பு பட்டு இவர் உயிரடைந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அடுத்த ஆதார வசனம் ஆதியாகமம் 49:29. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டு போகிறேன். எத்தியனான எப்பேரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அப்படி கட்டளை அவர் இறக்கைக்கு முதலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய பிதாவின் ரெண்டாவது ஆபிரகாமுடைய கல்லறைக்குள்ளே தன்னை அடக்கம் பண்ண சொல்லி. இது அந்த ஆபிரகாமுடைய பேரன் தன்னை அடக்கம் பண்ண சொல்லி உயிரோடு இருக்கும்போதே சொன்னபடியால் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து இவரை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். இது 2வது வசனம். 3வது ஆதியாகமம் 50:25. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இவரையும் அப்படித்தான் யோசேப்பு, இவர் ஆபிரகாமுடைய பேரன், இவரையும் அந்த மாதிரி தான் அடக்கம் பண்ணினார்கள். அதே இடத்துல தான் இப்படியாக அவருடைய சந்ததிகள் எல்லாம் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டது. இவர்களுக்கு தெரிந்திருந்தது அது இந்த எலும்பின் மகிமை, உடலின் மகிமை. அதனால இவர்கள் அந்த இடத்துல அடக்கம் பண்ண சொன்னார்கள். இதுதான் அந்த இஸ்ரவேல் நாடு இன்றைக்கும் நிலைத்திருப்பதற்கு காரணம். அவருடைய தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.